Hi friends, இன்னைக்கு வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா saree dropping நம்ம செல்ஃபா எப்படி வீட்லயே நம்மளோட சேரியை வந்து drop பண்ணிக்கிறது அழகா எப்படி மடிச்சு எடுத்து வைக்கிறதுங்கறத பத்தி full வீடியோ explain வீடியோ தான் போட்டுருக்கேன். சோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோஸ்க்குள்ள போலாம். இப்போ நாம வந்துட்டு எப்பவும் போலவே நார்மலா வீட்ல நம்ம மடிப்பு எடுக்கிற மாதிரி நம்ம கையிலேயே சின்ன சின்ன மடிப்பா வர்ற மாதிரி நம்ம எடுத்துக்க போறோம். சோ அது வந்து நம்மளோட ஷோல்டர்லயே ஃபிட் பண்ணிட்டு அதனோட பேலன்ஸ்ல கீழே வந்து மடிப்பை வந்து நேருக்கு நேரா ஹோல்ட் பண்ணிக்கணும். சோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஹோல்ட் பண்ணி அந்த பின்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட ஷோல்டர்லயே குத்தி நம்ம எந்த அளவுக்கு முந்தானியை வெளியே இந்த பக்கம் தொங்க விடுவோமோ அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மடிப்பு எடுத்து கீழே வந்து நம்ம விட்டுக்கணும். கரெக்டா செக்யூர் பண்ணி அடிக்கி நம்ம பின் பண்ணிக்கணும். இப்போ இதை ஹோல்ட் பண்ணியிருக்கிறத நாம் எடுத்துட்டு அந்த பின்னை கழட்டிட்டு இந்த பின்னை வந்து நம்ம ஷோல்டரில் பின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நமக்கு ஹைட்டு கீழே நம்ம விடுவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம அதே மாதிரி மடிப்பெடுக்க வேண்டியதாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி மடிப்பெடுத்து ஹோல்ட் பண்ணி தனக்குத்தானே வந்து அழகாக ஒரு saree ட்ராப் பண்ணிக்க நம்மளால் முடியும். ஸோ நமக்கு வேணுங்கிற ஹைட் வந்து நம்ம இது பண்ணிவிட்டோம். மீதியெலாம் வந்து நம்மளோட முன்பக்கம் விரித்து நம்ம அயன் பண்ணும் போது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இடுப்பு கிட்ட ஃபீல்ஸ் எப்படி எடுக்கணும்னா இந்த இடத்த நம்ம இதே மாதிரி நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி அளவு சைஸ் வந்து பின் பண்ணிக்கணும். ஸோ அளவுக்காக அந்த பின்னை நான் போடுறேன். அதே போல் உள்குத்து மடிப்பு ஒரு ரவுண்ட்ஸ் உள்குத்து கொடுத்து அங்கே எந்த ரவுண்ட்லேருந்து நம்ம ஃபீட்ஸ் அதாவது மடிப்பு ஸ்டார்ட் பண்ணமோ அந்த நேருக்காக நம்ம ஒரு பின் பண்ணிக்கிறோம். நம்ம இந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே நேருக்கு நம்ம பின் பண்ணிட்டு நம்ம அயன் பாக்ஸில் அயனிங் பண்ணும் போது மட்டும் அந்த மடிப்பு எப்படி எடுக்கிறதுங்கிறத காட்டுறேன். ஸோ இந்த லென்த்லேருந்து இந்த லென்த் வரைக்கும் எனக்கு ஃபீட்ஸ் வரும். இப்போ அயன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இடுப்புக்கிட்டு இருக்கிற அந்த மடிப்பை தான் எடுக்க போகிறோம். ஸோ இந்த நம்ம பின் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இது நல்லா அந்த இடத்த வந்து பிடிச்சிட்டு ஸோ ரெண்டு கையால் வந்து குட்டி குட்டியாக ஹோல்ட் பண்ணி இந்த பின்னிலிருந்து அந்த பின் அளவு எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த பின் வர்ற வரைக்கும் குட்டி குட்டியாக நமக்கு எத்தனை மடிப்பு வேணுமோ நம்ம ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் குட்டியாக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இடுப்போட மடிப்பு வந்து ரொம்ப அழகாக மடிப்பு கிடைக்கும். ஸோ நீங்கள் வேர் பண்ணும் போது அந்த முன் மடிப்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி மடிப்பு எடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு கால் இன்ச்சு கேப்புக்கு கொஞ்சம் எடை விட்டு மடிப்பை நவுத்தி வச்சு பின் பண்ணிக்கணும். அதே மாதிரி எண்டு வரைக்கும் நீவி விட்டு பின் பண்ணிக்கிறோம். ரெண்டு சைடும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பின் பண்ணிட்டு தான் அயனிங் கொடுக்கணும். அப்போ தான் ஸ்டெப்பாக நிற்கும். இப்போ வந்து அந்த மடிப்பை நம்ம அப்படியே அயன் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த மடிப்பை ஒன்ஸ் நம்ம அயன் பண்ணிட்டோம்னா இது என்ன பண்ணினாலும் நமக்கு கலையாது. ஸோ அப்படியே இருக்கும். நீங்கள் வேர் பண்ணுற வரைக்கும் அப்படியே இருக்கும். இப்போ வந்து முந்தானியை நம்ம எடுத்து வச்சுருப்போம் இல்லையா அதை அப்படியே நம்ம வந்து அயனிங் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து முந்தானி சைடு ஃபுல்லுமே நம்ம அயன் கொடுத்தாச்சு. இப்போ முன்பக்கம் ஜஸ்ட் பக்கம் வந்து நம்ம எந்த அளவுக்கு உடம்பு சைஸ் பொறுத்து எந்த அளவுக்கு அளவு வேணுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உடம்பு மேலே போட்டு அந்த முந்தானி மடிப்பு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி விரித்து விட்டு அப்படியே நீங்கள் அயனிங் கொடுத்துட்டிங்கன்னா எடுத்து ரெடிமேடாக அப்படியே நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷன் போகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்ஸ்டண்ட்டாக அப்படியே வேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்சு இருக்கிற வரைக்குமே ஒரு 2 டைம்ஸ் வேர் பண்ணுற அளவுக்கு மடிப்பெல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ வந்து எப்படி ஃபோல்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.
ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்ல பக்கத்தை அடியிலையும் கெட்ட பக்கத்தை மேலேயும், அதாவது உள் பக்கத்தை வந்து மேலேயும் வர்ற மாதிரி இங்கே பாருங்கள். இது வந்து நல்ல பக்கம், மேல் பக்கம். ஓகேங்களா? இது மேல் பக்கத்தை அடியில் வர்ற மாதிரியும், கெட்டு பக்கம் அதாவது உள் பக்கத்தை வந்து மேலே இருக்கிற மாதிரி திருப்பி போட்டுக்கணும் சேரீயை. ஓகேங்களா? திருப்பி இப்படி போட்டுட்டு நல்லா நீட்டாக எடுத்து மடிப்பு கசடு மடிப்பு இல்லாமல் நீட்டாக எடுத்து விரித்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பீட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு பாக்ஸ் போட்டு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மடித்து எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு மடிச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டிஃபாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர் வந்து அடியில் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இதே மாதிரி அந்த பக்கம் விட்டுருக்கிற அந்த முந்தானி சைடு எடுத்து நம்ம சைடு விட்டுட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி அந்த பாக்ஸ்குள்ளே அடங்குற மாதிரி, அந்த அகலத்துக்கு அடங்குற மாதிரி சாரீஸை வந்து மடிச்சுக்கணும். பாருங்கள் இந்த வீடியோஸில் கட்டுற மாதிரி. இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக ஒரு லைன் பார்த்து வச்சு பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து நம்ம இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற முந்தி சைடை வந்துட்டு நம்ம அது மேலே போட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் இந்த அளவுக்கு மட்டும் வெளியே விட்டுட்டு மற்றதெல்லாம் உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு மீதி எஸ்எஸ்பிஸை வந்து ஒரு லைன் அப்படியே சுற்றி முந்தானி நீளத்தை வந்து எஸ்எஸை வந்து நல்லா சின்ன சின்னதாக மடித்து அதை வந்து சேரீயோட ஃபுல் சைடு ஹோல்ஸ் ஒன்று இருக்கும். பாருங்கள், சின்னதாக மடிச்சுட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் உள்ளார அடியில் வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் மேலே அப்படியே வச்சு கூட பின் பண்ணிக்கலாம், ரவுண்ட்ஸ் அடித்து கூட. இல்லை நாங்கள் ஹோல்ஸ் நீட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்களா ஹோல்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு நீட் பண்ணி பேக் பண்ணி நீங்கள் வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா களையவே களையாது. எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், பாக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ தூரமாக ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நீட்டாக எடுத்து ரெடிமேடு சேரீ மாதிரி நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நமக்கு நம்மளோட அளவு வச்சு எப்படி நம்ம சேரீ வேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு வீடியோஸாக போட்டிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் கிளியராக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் கிளியராக வீடியோஸ் போடுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.